வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கடையில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், இது மல்லித்தூள், இது குழம்பு மிளகாய் தூள், இது வரமிளகாய் தூள், இது தேவையான அளவு உப்பு, இது சொரக்காய் ஒரு பாதி சொரக்காய் எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. அடுத்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சீரகம் எடுத்து இந்த மாதிரி கையில் ஒரு கசக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். அப்போ தான் கடையில் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சா அந்த மசாலா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சொரக்காய் சேர்த்துக்கலாம். சொரக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எண்ணெயிலேயே இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். சொரக்காயை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய் முழுகிற அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சொரக்காய் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா இஞ்சி வந்திருக்கு. இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு இதை ஒரு மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம். மத்தில் நல்லா கடைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. இதை நீங்கள் சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.